ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமாக எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இனிமேல் ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலாம். அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க. மேஷம் முதல் ரிஷபம், மிதுனம், கடகம்னு மீனம் வரை 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில். ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ, உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா @IM அப்படின்றத முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. @IM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி பலன்கள் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே பார்த்துக்கலாம் நண்பர்களே. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2 வழிமுறை. முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ், இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ மேஷம்னா @IM மேஷம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேஷ ராசி பலன்கள் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி 12 ராசிக்காரர்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, சித்தர்கள் 2 விதமான வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக நல்ல வகையில் வந்து மாற்றிக்க முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணும். அது முதலாவது விஷயம். இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிம்மதியை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. ஸோ அதை முயற்சித்து பாருங்கள். அது அவ்வளோ எளிதல்ல. அதை நீங்கள் முயற்சித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அது குறித்த அனுபவங்களை இங்கே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது. இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் 5 குடையவன் இருக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசியில் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. மேலும் 2ஆம் இடத்துல வியாழ பகவான் இருக்கிறார். அதன் மூலமாக மிகச்சிறந்த பேச்சு திறமை உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே. குரு பகவான் ராகுவுடன் 2ஆம் இடத்துல இணைந்து காணப்படுகிறாருங்க. இந்த மாதிரியான அற்புதமான கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம்னு சொல்லலாம். நல்ல டைம் இது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த தினம் நல்ல சுப செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்னைக்கு எதை செய்தாலும் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் உண்டு நண்பர்களே. எனவே சந்தோஷமான வெற்றிகரமான ஒரு நாள். இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு பாராட்டு மழையில நனைவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய செல்வாக்கான ஒரு நாளுங்க. உங்களது உறவினர்கள் மத்தியிலாகட்டும், உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலாகட்டும், நண்பர்கள், ரிலேட்டிவ், அண்டை வீடான அனைவரிடமும் இன்னைக்கு நீங்கள் கெத்த காட்டக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்றைய தினம் பண வருமானங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையிருக்குங்க. எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு. நல்ல நேரம் பிறந்திருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு லிஸ்ட்டை போட்டு நிறைய காரியங்களை நீங்கள் முயற்சித்து பாருங்கள். அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க. நீங்கள் தாங்க இதை பார்த்துக்கணும். வேறு வழியே கிடையாது, வேறு யாரையும் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய முதலாளி வந்து உங்ககிட்ட சில பொறுப்புகளை கூடுதலாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அதன் மூலமாகவும் கெத்து அதிகரிக்கும். நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு சூழ்நிலை உங்களது அலுவலக பணியிலும் இன்னைக்கு அமையும் நண்பர்களே. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கெத்து காட்ட முடியும் நண்பர்களே. அதுக்காக நீங்கள் காரியங்களை முயற்சித்து பாருங்கள். நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய முயற்சிகள் எத்தனையாக இருந்தாலும் சரி, அதற்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நண்பர்களே. எனவே குறிப்பாக உங்களது எதிர்காலத்திற்காக நீங்கள் சிறந்த திட்டமிடலை மேற்கொண்டு சிறப்பாக நிறைய முயற்சிகளை மேற்கொண்டால் அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். நல்ல நேரம் இருக்கு, பயன்படுத்திக்கங்க.
இந்த டைமில் வந்து நீங்கள் திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களது வீட்டில் வந்து விரைவிலேயே சுபகாரியம் நடப்பதற்கான நல்ல வழி பிறக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே வழி பிறக்கும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்தும் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பண வரவுகள் பெருகக்கூடிய வகையில் வியாபாரம் அமையும். எனவே வியாபாரிகளுக்கும் சந்தோஷம் உண்டு. அலுவலக பணியிலும் கெத்து காட்ட முடியும். இன்றைய தினம் நீங்கள் ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணுங்க. சில சஞ்சலமான சிந்தனைகள் மூலமாக முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். அதை மட்டும் நீங்கள் இன்னைக்கு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு பெற்று செயல்படுவது நல்லது. உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்ற மந்திரத்தை இன்னைக்கு நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக அதிகமான சந்தோஷம் உண்டுங்க. மேலும் சட்டியில எங்க ஓட்டை இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்க. அதாவது உங்க பணம் எல்லாம் எங்க செலவாகுது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை கண்காணிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. இல்லைன்னா உங்க ஃபியூச்சர்ல சில நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம். உங்களது பெற்றோருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் அக்கறை தேவை நண்பர்களே. அவர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க கேட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேச வேண்டியது அவசியம். இன்றைய தினம் உங்களது உறவுகள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்க அருமையான நாள் இது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறவுகளோட எந்த உறவாக இருந்தாலும் பேசலாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச வேண்டுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு உகந்த நாள் இன்றைய தினம். உங்களுடைய மனம் கவர்ந்த காதலரின் அன்பான பிடியிலிருந்து யாராலும் உங்களை பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நாளாக இல்லற வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு சூப்பராக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய அன்பு மழை மூலமாக அதிகமான வெற்றிகள் உண்டு. அன்பான பிடி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் காதல் தொடர்பான விஷயங்கள்ல சில குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவர்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத நீங்க ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடனும் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அன்பா பேசுங்க. சூப்பரான ஒரு நாள் அமையும். ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களை பார்க்கலாம் அல்லது பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். இன்றைய தினம் உங்களது வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடித்த பிறகு அதற்கான நேரம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக உங்கள் எதிர்காலத்திற்காக திட்டமிடுங்கள். இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. கண்டிப்பா நேர்மையா நடந்துக்கணும். தன்னம்பிக்கை மனசுல வச்சுக்கணும். இது ரெண்டும் இன்னைக்கு ரொம்ப அவசியம். அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் கிரே கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியாக நமது மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய சூழலில் உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படலாங்க. ஆனால் தேவையான உதவிகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். ஆனாலும் நீங்கள் உங்களது காரியங்களை சிறப்பாக செய்வீங்க. அதன் மூலமாக பாராட்டுகள் உண்டு. உங்கள் குழந்தைகள் வழியில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். மிகச்சிறந்த ஒரு நாளுங்க. அனுசரித்து போங்க. சூப்பரான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் சார்ந்த பயணங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே. வண்டி வாகனங்களில் பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் நிதானமாக விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. சில காரியங்களில் சில தடிமாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக உங்களது பணிகளில் சில மாற்றங்களை செய்து கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. விவேகமாக செயல்படுங்க. அதிகமான வெற்றிகள் உண்டு. பயணங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நேர்மை கண்டிப்பாக மனசுல வேண்டுங்க. நேர்மையும் தைரியம் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு உங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க கண்டிப்பாக நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். சில விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு சஞ்சலமான சூழ்நிலைகள் ஏற்படலாம், சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்படலாம். எனவே அந்த மாதிரியான தடுமாற்றமான சூழ்நிலைகளில் முடிவெடுக்க உங்களது வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது. சில பேருக்கு ஜாமீன் கொடுக்கறது அல்லது சில ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டுங்க. அவசரப்படக்கூடாது. சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் லேட்டாகலாம் உங்களது சிந்தனைகள் மூலமாக. ஆனாலும் நல்ல வெற்றிகரமான ஒரு நாளுங்க.
நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.